சார் சார் 3 பேரும் கோவத்தோட வராங்க சார். நீ உள்ள போய் ஒளிஞ்சு வெளியே வர. வாங்க 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 வாங்க. நோட்டீஸ் வந்துச்சா? வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. என்ன நக்கலா? நாங்க நியாயம் கேட்டு வந்திருக்கோம். எங்களை பிடிச்ச சனி அந்த காயத்ரியோட ஒழிஞ்சதுன்னு பார்த்தா நீ என்ன டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? டேய் வெக்க கட்டவனே, நான் எப்படா உன்னை கடன் வாங்கினேன்? எனக்கு என்ன நோட்டீஸ் அனுப்பிச்சா? ஏய் ராஜு, பெரிய அமௌண்ட் விஷயத்துல பொய் சொல்லக்கூடாது. அடச்சி, என்ன ஃப்ராட் தானா இது? ஒரு பைசா கூட நான் கூட வாங்கினது இல்ல. 5 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சாங்க. நேர்மையா மானத்தோட அது உன் பேருக்கே எழுதி வச்சிட்டல. உன்னை கூட்டிட்டு போய் தான் ரெஜிஸ்டர் பண்ண. திரும்ப எனக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க நீ? டேய் ஒன்னா ரெண்டா 10 கோடிடா. என்னை நம்பி யாரும் 10 ரூபா கொடுக்க மாட்டாங்கடா. எனக்கு போய் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க நீ? பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு? அப்படியா ராஜு? நீ பணமே வாங்கலையா? டேய் வாங்கலன்னு சொல்லடா. எப்பயாவது 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு வாங்கிருப்பேன்டா. அதெல்லாம் மொத்தமா சேர்த்தா 10 லட்சம் ரூபாய் கூட தராதடா. நீ நோட்டீஸ்ல 9 லட்சம் ரூபாய் வட்டியே போட்டுக்கடா. அவ்வளவு பணத்தை நான் கடால பார்த்து கூட இல்லடா. என்ன ராஜு இது? வாங்காத பணத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்ல. இப்ப நீ என்ன சொல்ற? 1 வாங்கின 2 வாங்கின 5 வாங்கினங்கிற. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தா அது 10 கோடி ஆயிருக்குமே. டேய் அநியாயமா பேசாத. நாங்க அதை நம்ப மாட்டோம். டேய் அந்த காயத்ரி ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு உன்னை தூண்டி விட்டுட்டு இருக்கா. அதை வச்சு எங்களை சீண்டி பாக்குறியா? டேய் இப்பதான் நாங்க நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு நிம்மதியா இருக்கோம். நிச்சயதார்த்தம் கெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்க. அது முடியல இருந்து இப்படி ஒரு பிளான் பண்றீங்களாடா? 1 ரூபாய் கூட திருப்பி கொடுக்க மாட்டாடா. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ டாவா? வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். பதில் வரலன்னா என்ன நடக்கும்னு தாசில்தார் மேடமுக்கு தெரியாதா என்ன? உங்க குடும்ப மானத்தை கோர்ட்டுக்கு இழுப்பேன். ஜெய்ஹிந்த் விலாஸ் சிதம்பரம் கூண்டுல ஏறி நிக்கணும். டேய் மரியாதை கெட்டு போயிடும். எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு எங்க அப்பாவை கூண்டுல ஏத்திடா நீ? டேய் நீ கொஞ்சம் அமைதியாரா, நான் பேசிக்கிறேன். என் தம்பி பணம் வாங்கல. அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். பைத்தியக்காரத்தனமா ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி எங்களை கோர்ட்டுக்கு இழுக்கணும்னு நினைக்காத. நாங்க உன் விஷயத்தை அம்பலப்படுத்தினா நீ தான் அசிங்கப்பட்டு போவ. எங்களை கூண்ல ஏத்தணும்னு சட்டவிரோதமா ஏதாவது பண்ணி அப்புறம் நீ உன் டார்லிங்கோட ஜெயில போய் உட்கார போற. சட்டவிரோதமா பண்றனா? கோர்ட் பிசினஸ் இதெல்லாம் எனக்கு உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். என் கையில ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். என்ன ஒரு பயலும் அசைக்க முடியாது. எங்க அத கூட பாப்போம். சாட்சி இல்லாம இதை உன் கையில கொடுக்க முடியாது. இதை நீ கிழிச்சாலும் கிழிச்சு போட்டுருவேன். டேய் இப்படிலாம் மோசம் பண்ணிட்டு என்ன ஏமாத்தணும் நினைக்காதடா. நான் வேணா முட்டாளா இருக்கலாம், ஆனா என் குடும்பம் என்ன கைவிடாது. அப்படி இல்ல நானும் உன்னை கொண்டுட்டு ஜெயில் போய் தயாரா இருக்கேன்டா. நம்பி சார். என்ன சார் உங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஏதோ கால் பண்ணிருந்தீங்க? வாங்க சார், நீங்களே பாக்குறீங்கல்ல இவங்கெல்லாம் என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. இவங்களாலதான் என் உயிருக்கு ஆபத்துன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன மேடம் இதெல்லாம்? இல்ல சார். சார் இவங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க. திருப்பி கேட்டு நோட்டீஸ் அனுப்புனா இங்க வந்து சண்டை போடுறாங்க சார். சார் நாங்க சண்டை எல்லாம் போடல சார். நியாயத்தை தான் பேசிட்டு இருக்கோம் சார். இங்க பாருங்க, நோட்டீஸ் அனுப்புனா பதிலுக்கு நோட்டீஸ் தானே அனுப்பணும். இல்ல சார், நான் கடனை வாங்கல சார். இவன் ஃபோர்ஜரி பத்திரத்தை வச்சு எங்களை மிரட்டுறா சார். சார் வாங்காத பணத்துக்கு நான் எப்படி சார் கேஸ் போட முடியும்? பத்திரத்துல சைன் பண்ணி இவர் பணம் வாங்கியிருக்காரு. பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்களே பாருங்க. மாமா இது உங்க கையெழுத்து தானே? ஐயோ அப்படியே என் கையெழுத்து மாதிரி போட்டுருக்காங்க. இல்ல மாமா, ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு மாமா. இல்ல இல்ல நான் போடல. இது ஐக்கு தானோ. டேய் உன் வேலை எங்கிட்ட காமிக்காதடா. நான் சும்மா விட மாட்டேன். ஏன் டென்ஷன்ல வர? டேய் அத உள்ள பணம் கொட்டிக்கிட்டடா. அப்புறம் ஏன்டா ஃபோர்ஜரி பண்ணி பொழைக்கற? என்ன போடப்படாது. ஏய் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? மரியாதையா பேச. டேய் உனக்கு என்ன பண்றடா? அட்ட சொத்த அம்முக்கு நினைக்கிறே நீ. உன் மூஞ்சி தான காரி துப்புறோம். ஒரிஜினல் கையெழுத்தோட ஒரிஜினல் பத்திரத்தை வச்சுட்டு லீகலா உனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்க. வாங்கி தின்ன உனக்கு இவ்வளவு கொழுப்பா? ஊரா காசுக்கு ஏன்டா அலையற? சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம் அவரை கூட்டு போங்க. பதிலுக்கு லீகலா நோட்டீஸ் அனுப்புங்க. போங்க. வாங்க மாமா. இல்ல சத்யா, நீ ஃப்ராட் பண்ற சத்யா. டேய் நம்பி நீ ஃப்ராட் நீ. உன்னை சும்மா விட மாட்டேன். யாரோட ஃப்ராட்னு சொல்ற? கை நீட்டி வாங்கின பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்ற நீதான ஃப்ராட். நன்றி கெட்ட நாய்ங்களா துரோகிங்களா?
இப்படி பொழைக்கிறதுக்கு நீங்களாம் போய் பிச்சை எடுக்கலாம். ஏய், ஓவரா பேசிட்டு இருக்க. நீ ஃப்ராட் இதெல்லாம் மட்டும் எங்களை ஃப்ராட் எடுக்கிறியா? என்னடா ஓவர்? நீ பண்றதாண்டா ஓவர். ஜெயஹிந்த் விலாசம், ஜெயஹிந்த் விலாசம். பேர பிச்சைக்கார விலாசம். ஏய் தேவையில்லாம பேசாத. ஏச்சி நிறுத்து. நீ தாசில்தார்னு அதை வெளியே போய் வச்சுக்க. இங்க வந்தனா அந்த பிச்சைக்கார கும்பல்ல நீ ஒருத்திதான். மாமா சார். தேவையில்லாம சண்டை போட்டு நம்மள சிக்க வைக்க போறான். நீங்க வாங்க. வாங்கன்னு சொல்றேன். சத்தியமா போய் சொல்ற சத்தியமா சும்மா விடக்கூடாது. போங்கடா போங்க. பதில் சொல்ல வக்கீலாவும் போறீங்க. சார் வேணாம் சார், அவங்க தான் போறாங்கல்ல, விடுங்க சார். அது எப்படி சார் விட முடியும்? நீங்க வரதுக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? இதை நான் முன்னாடியே எதிர்பார்த்து தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னை எப்படி மிரட்டினாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. உங்க கண்ணு முன்னாடி என்னென்ன வார்த்தை பேசினாங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஹேய் சார் சார் வேணாம் சார். சார் சொன்ன ஓடிங்கடா கேளுங்க சார். பயந்தா சார். குடி பசங்களா. ஒரு பக்கம் பணத்தை வாங்க வேண்டியது, இன்னொரு பக்கம் வாங்கவே இல்லைன்னு சொல்ல வேண்டியது. இப்படி ஃப்ராட் தனம் பண்ணிதான் உங்க அப்பா அந்த வீட்டையே கட்டானா? இல்ல உங்க அம்மாவை வச்சு அந்த காலத்துல ஏதாவது பிசினஸ் பண்ணா? யாரை பத்தி எல்லாம் பேசுற? மாமா மாமா வேண்டாம் மாமா. சொல்றத கேளுங்க. யாரை மாமா பத்தி தப்பா பேசுற? உன்னை என் கண்ணு முன்னாடி அடிக்கிறீங்க. கான்ஸ்டபிள் இவரை ஜிப்ல ஏத்துங்க. இதுக்கு தான் மாமா நான் வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தேன். கேட்டீங்களா? சும்மா விட்டு வர சொல்றியா? டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா நானு. ஏறுங்க ஏத்துங்கயா. மணி ஏறுங்க. ப்ளீஸ் சார். அவர் தேவையில்லாம பேசுறதால தான் சார் இவர் கோவப்பட்டாரு. மேடம், வார்த்தைக்கு வார்த்தை தான் பதில், வன்முறையா பதில். அவர் என்கிட்ட ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. என் கண்ணு முன்னாடி அடிக்கிறாரு. அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் மேடம். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க. சார், Please, சார், sir. please, sir. சார் ப்ளீஸ் பண்ணிடுறியா? சார். சார், please, sir. சார், சொல்றது சார், கேளுங்க, சார், வேண்டாம், please, sir. சார், சத்யா, வா, சத்யா, போலாம், வா. சார், சின்ன மீன் தான் மாட்டோம்னு நினைச்சேன். பெரிய மீனே மாட்டிக்கிச்சேன். இதை வச்சு செமையா கேம் ஆடலாம். சூப்பர் சார். உங்க பிளானே பிளான் தான். அதுவும் இன்ஸ்பெக்டர் முன்னாடி அவனை அடிக்க வச்சிட்டீங்களே சார். இந்த நம்பி நினைச்சா எவனை வேணா என்ன வேணா பண்ணுவான். சரி வா, வெற்றியை கொண்டாடலாம். ஓகே சார். நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான்சென்ஸ் சம்பிரதாயம். அப்படிலாம் நினைச்சிருந்தா இப்படி ஒரு அருமையான சாப்பாடு கிடைச்சிருக்குமா? ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நானும் உஷாராணியும் அரட்டை தான் அடிச்சிட்டு இருந்தோம். சமையல் முழுக்க மாலு தான் செஞ்சா. எவ்வளவு அருமையா சமைக்கிறா. சூப்பர். என் மருமக போட்ட டீயும் சூப்பர், சமையலும் சூப்பர். சரிடா, நாளைக்கு நாங்க மும்பை போக வேண்டியிருக்கு. அங்க போயிட்டு வந்ததும் நிச்சயதார்த்தத்தை உடனே வச்சுக்கலாம். என்ன சொல்ற? உன் இஷ்டப்படியே நடக்கட்டும்டா. ரொம்ப சந்தோஷம்டா. வசந்த், ஒரு நல்ல செய்திப்பா. என்னப்பா? நம்ம அஸ்வினுக்கும் மாலினிக்கும் பேசி முடிச்சிருக்கோம். உனக்கு சம்மதமா? ராகினி, உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா. அப்பா, உங்களுக்கும் மாலுக்கும் சம்மதம்னா எங்களுக்கும் சம்மதம்ப்பா. சங்கர், குடும்பத்துக்கே சம்மதம். அப்புறம் என்ன? சம்மதம்டா, சம்மதம். ஃபங்க்ஷன் எப்படிமா நடந்துச்சு? ஃபங்க்ஷன் நல்லபடியா தான் நடந்துச்சு. ஆனா வீட்ல தான் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த காயத்ரி மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாளா? ஆமா அத்தை, எங்க ராஜு அண்ணா அவகிட்ட வாங்காத கடனை வாங்கிட்டாருன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. ராஜுக்கு இதுக்கு கடன் எவ்வளவு அமௌண்ட்? 10 கோடி ரூபாய் வட்டியோட சேர்த்து கொடுன்னு கேக்குறா. அத அந்த நம்பி பேர்ல அனுப்பி வச்சிருக்காங்க. 10 கோடியா? அவ்வளவு பணத்தை வாங்கிட்டு ராஜு என்ன பண்ணனா? இருக்கிறதுலயே யாரு முட்டாள்னு பார்த்து அந்த காயத்ரி காய் நகர்த்திருக்கா. எங்க அண்ணனை ஏமாத்தி 10 கோடி ரூபாய் வாங்கின மாதிரி எழுதி கையெழுத்து வாங்கியிருக்கா. அந்த தத்தியும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கைய பிசைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ஜெயிலுக்கு போய் அடங்க மாட்டாளா அந்த காயத்ரி? என்னடா இது? உன் சம்பந்தி ஃபேமிலில 10 கோடி ரூபாய் கடன் சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த கடன்னால எனக்கு பிடிக்கவே நீங்க பிடிக்காது. தப்பா எடுத்துக்காதீங்க அங்கிள். அவங்க வாங்காத பணத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது எப்படிப்பா வாங்காத பணத்துக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியும்? சரி, நான் இந்த விஷயத்துல தலையிட விரும்பல. நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க. சங்கர், நான் கிளம்புறேன்டா. சரி, நிச்சயதார்த்தத்தை எப்படா வச்சுக்கலாம்? என் வேலை எல்லாம் முடிஞ்சதும் நானே கால் பண்றேன். நாம லேட் பண்ணாலும் இவங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தை வச்சிருவோம். வரமா அஸ்வின், போலாம்ப்பா. பாப்பா போலாம். வரேம்மா. வரேம்மா. வரேன் வசந்த். சரி. வரேன் உஷா. பை. வரேன் வாங்க. பாய். பாய். தப்பா எடுத்துக்காதடா. அதுவும் சம்பந்தி ஃபேமிலி தான். இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட சொல்லு. நாம சம்பந்தம் பேசுற நேரத்துல இதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆயிட போகுது. என்ன அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொண்டு போய் நிறுத்திடாத. நாங்க கிளம்புறோம். சரிடா. வரேங்க. ஓகேடா. வரேன் உஷா. சார், இங்க வசந்த்ன்றது யாரு? வசந்த் என் பையன்தாப்பா. அவரு கொரியர் வந்திருக்கு. வசந்த்,
இதுல ஒரு சைன் பண்ணுங்க. அம்மா அந்த நம்பி எனக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காமா? கொண்டா நம்ம வாங்கின அந்த 11 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் நம்பி. அதுவும் எப்படி கரெக்டா குமார் மாமாவுடைய கல்யாண தேதி போட்டு அதுக்கு முன்னாடி பணத்தை திருப்பி கொடுன்னு அனுப்பியிருக்கான். என்னங்க இது? நம்ம முன்னாடி தானே இந்த பத்திரத்தை எல்லாம் கிழிச்சு போட்டாங்க. கிழிச்சு போட்ட பத்திரத்துக்கு எப்படி நோட்டீஸ் அனுப்ப முடியும்? ஒருவேளை அந்த காயத்ரி ஜெயிலுக்கு போயிட்டதால இவன் தெரியாம அனுப்பிட்டானோ? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அந்த காயத்ரி கிட்ட கேட்காம நம்பி எதுவுமே பண்ண மாட்டான். 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் இந்த நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. இப்பதான் நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசியிருக்கோம். சம்மந்தி குடும்பம் கடன் பட்டதை தெரிஞ்சதுக்கே சந்துரு முகம் சொல்லிச்சான். இப்ப நம்ம குடும்பத்திலேயே நடந்திருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அப்பா அங்கிள் என்ன பண்ண போறாருங்கிறத விடுங்கப்பா. முதல்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, இதை எப்படி சால்வ் பண்ண போறாங்கிறத மட்டும் பாருங்க. கிழிச்சு போட்ட பத்திரத்துக்கு அவன் எப்படி நோட்டீஸ் அனுப்ப முடியும்? சந்துரு தப்பா நினைச்சிட்டானா நிச்சயம் பேசின கையோட சம்பந்தம் நின்னு போயிருண்டா. நமக்கு அவமானம் வேற. கடன் பிரச்சனை எப்படிடா ஃபேஸ் பண்ண போறோம்? பதறாதீங்க. இப்ப என்ன பண்றதுன்னு நிதானமா யோசிப்போம். என்னடாச்சு? ஏன் இப்படி பண்ணா? நம்பி பேசுற பேச்சுக்கு நீ அங்க இருந்தா கொலைய பண்ணி போடா. பயங்கரமான ஆளு கண்ணவன். எல்லாமே பிளான் பண்ணி பண்ண விஷயங்க. எஸ்ஐ என்ன சொல்றாரு? அவர் சாஃப்ட்டா தான் ஹேண்டில் பண்றாரு. என்னதான் இருந்தாலும் கேஸ் தானே. ஒவ்வொரு தடவையும் அவங்க பிளானுக்கு நம்ம பலியாயிட்டே இருக்கோம். சரி, நான் எஸ்ஐ கிட்ட பேசுறேன். சார் வாங்க பிரகாஷ், உங்க அண்ணன் பண்ண காரியத்தை பாத்தீங்களா? தப்புதான் சார். எஃப்ஐஆர் போட்டீங்களா? வேற வழி இல்ல. அந்த நம்பி ரொம்ப விவரமா நம்பர் 100க்கு கால் பண்ணி என்ன அங்க வர வச்சிருக்கான். 100 மூலமா போனதுனால எஃப்ஐஆர் போடாம என்னால இருக்க முடியாது. எஃப்ஐஆரும் போட்டாச்சு. சார் வேற எதுவும் பண்ண முடியாதா? நம்பி இவர் மேல கொலை முயற்சி கேஸ் கொடுத்திருக்காரு. என் கண்ணு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்துச்சு. என்ன நடந்ததுன்னு தெரியுங்கிறதுனால வெறும் அடிதடி கேஸ் தான் போட்டிருக்கேன். என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். அட்லீஸ்ட் கோர்ட் ஜாமீன் கொடுத்தாதான் இவரால வெளியிலே போக முடியும். சரி, நான் அவன்கிட்ட பேசலாமா? போய் பேசுங்க. பேசி புத்திமதி சொல்லுங்க. என்னடா பண்ணிருக்க? நீ பக்குவமானவன், பட்டுன்னு கோவப்பட மாட்டேன்னு சொல்லி தானே என்ன விட்டுட்டு போன. அவன் கிட்ட பிரச்சனை பண்ணாம நீ பொறுமையா பேசிட்டு வருவேன்னு பார்த்தா அடிதடி கேஸ்ல உள்ள உட்காந்துருக்க. அவன் வேணும்னு என்ன தூண்டி விட்டான்டா. அப்பா அம்மா பத்தி தப்பு தப்பா பேசினா. இதுவே நீ அங்க இருந்திருந்தான்னு வச்சுக்கேன், அவன் சொன்ன வார்த்தைக்கு நீ அவனை கொன்னே போட்டிருப்ப. என்னன்னோ பேசி எப்படி இல்லாம என்ன கோவப்பட வச்சு ச்சே கடைசியில இங்க உட்கார வச்சிட்டான் பாரு. ஆமாங்க, இப்படி நடக்கணும்னு சொல்லிதான் நாங்க போனப்பவே அவனே போலீஸையும் வர வச்சிருக்கான். டேய் நீ மட்டும் அங்க இருந்தா வை. அவ கையை காய உடைச்சு போடா. உண்மையிலே இது உங்களுக்கு வச்ச குறிதான். அதுக்காக தான் போலீஸ் எல்லாம் வர வச்சிருக்கான். நீங்க அங்க வந்திருந்தா நிஜமாவே உங்க பேர்ல கொலை முயற்சி கேஸ் போட்டிருப்பாங்க. எல்லாமே அந்த காயத்ரி கொடுத்த ஐடியா தான். கடைசியில உங்களுக்கு வச்ச பொறியில மாமா மாட்டிக்கிட்டாரு. நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள இவ்ளோ குடைச்சல் கொடுக்கறா. இன்னும் கல்யாணத்துக்குள்ள என்ன பண்ணுவான்னு தெரியலையே. எனக்கும் அதாங்க பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அகிலாக்காவோட மாமியாரு ஏற்கனவே நம்ம வீட்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. இப்ப இதுவும் தெரிஞ்சதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஐயோ, இது தெரிஞ்ச வர வினையே வேண்டாம். இந்த பிரச்சனை நடந்ததா உங்களுக்கு தெரிய வேண்டாம். யாரும் உங்க வீட்டுல உளறி வச்சிடாதீங்க. டேய் அண்ணிடா. என்னங்க இது? எப்படி நடந்தது? எல்லாம் அந்த காயத்ரியோட பிளான் தான். என்ன கோவப்பட வச்சு சிக்கல் மாட்டி விட்டா. டேய், இவங்களுக்கு எப்படிடா தெரியும்? நான் தானே சொன்னேன். நான் ஜீப்ல போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது அகிலா கால் பண்ணா. எதுக்கு மறைக்கணும்னு தான் சொன்னேன். அட பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டேடா. இப்போ அண்ணியோட மாமியாருக்கு என்ன பதில் சொல்வா? மாமா இல்ல மாமா, குமார் மாமா செஞ்சது சரிதான். எதுக்காக மறைக்கணும்? அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோன்னு மறைச்சா பின்னாடி தெரிய வரும்போது நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். சரியா நினைக்கிறாங்களோ தப்பா நினைக்கிறாங்களோ, நடந்ததையோ நடக்க போறதையோ மறைச்சா அது பிரச்சனை ஆயிடும் மாமா. எதுவா இருந்தாலும் சொல்லி சமாளிப்போம். மறைக்கணுங்கிறதே வேண்டாம். மாமா செஞ்சது 100க்கு 100 சரி. அகிலா, இது எதிர்பாராம நடந்தது. அதனால நீ எதுவும் அப்செட் ஆகாத. எப்படிங்க அப்செட் ஆகாம இருக்க முடியும்? எங்க குடும்பத்துக்கு இது ரொம்ப புதுசு. ஸ்டேஷன்ல இருக்கீங்கங்கிற பதட்டத்துல வாசல் வரைக்கும் வந்துட்டேன். உள்ள வரத்துக்கு எனக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சு. அதுவும் நீங்க ஸ்டேஷன்ல இருக்கிறது அடிதடி கேஸ்ல. இது மட்டும் எங்க மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க நியூஸ் தெரிஞ்சிச்சா? இல்ல அவங்களுக்கு தெரியாம தான் வந்தேன். அக்கா, நடந்ததை எதுவுமே பண்ண முடியாது.
இனிமே என்ன பண்ண முடியுமோ அதை பார்க்கலாம். அதுவும் சரிதான். இந்த விஷயத்துல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கா? இல்ல வேணாம், இவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க லாயர் கிட்ட பேசிட்டு வந்துடுறோம். சரி நீங்க போங்க, நான் குமார் கூட இங்கே இருக்கேன். டேய், லாயர் கேட்டா அங்க என்ன நடந்துச்சுன்னு நீயும் பேசணும் இல்லையா? ஓ சரிடா, வரடா போடா. என்னங்க இது? இந்த இடத்துல உங்களை பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது அகிலா, இதெல்லாம் நடக்கணும்னு எழுதிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ பிரச்சனை வருதே, அந்த பொம்பளைனால உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனையா? அந்த பொம்பளை கூட எப்படி வாழ்ந்தீங்க? எப்படிப்பட்ட பேய்கிட்ட இருந்து விலகி வந்திருக்கான்னு இப்போ உனக்கு புரியுதா? அந்த இடத்துக்கு ஒண்ணு மாதிரி ஒரு நல்லவ வந்துடக்கூடாதுன்னு தான் அவ இவ்வளவும் பண்றா. எனக்கு பயமா இருக்குங்க. என்ன பயம்? அந்த காயத்ரி நாங்க ஈஸியா சமாளிச்சிருவோம். அதுக்கு இல்ல, நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கே இவ்ளோ பிரச்சனை பண்றா, இன்னும் கல்யாணம் நடந்துட்டா என்னென்ன பிரச்சனை பண்ணுவா? அப்படியெல்லாம் நினைக்காத. சத்யா இருக்கா, பிரகாஷ் இருக்கான். காயத்ரியால எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க சமாளிச்சிருவாங்க. அவளை சமாளிச்சு எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. ஈஸியா டேக்கிள் பண்ணிடுவோம். அப்ப நான் கிளம்பவா? நீ இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நீ புரிஞ்சுக்கிட்டால, என்ன ஒரு ரவுடியாவோ பொறுக்கியாவோ பார்க்கல, எனக்கு அது போதும். என்ன பேசுறீங்க? இனிமே நான் உங்களை எப்பவுமே தப்பா நினைக்கவே மாட்டேன். நான் வரேங்க. அவர்கிட்ட பேசி வரேன் பிரகாஷ், வரேன் சத்யா. டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். வக்கீல் கிட்ட பேசிட்டேன். கோர்ட்டுக்கு போய் தான் ஜாமீன் வாங்கணும்னு சொல்லிட்டாரு. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும்டா. ஆனா இந்த கடன் கேஸை மாத்திரம் விட்டுறக்கூடாது. ஒரு நாள் நம்ம தோற்றக்கூடாதுடா. அதை நான் பாத்துக்கிறேன். நாங்க வரோம். வரேன் மாமா. டேய், எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்றா, நான் ஓடி வந்துடுறேன். சரியா? சரிடா. ராகினி வேற நேரம் காலம் தெரியாம ஃபோன் பண்றா. ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சா உடனே புறப்பட்டு வர வேண்டியதுதானே? ஹலோ அண்ணா, அந்த நம்பி உங்களை மட்டும் பழி வாங்கலனா எங்களையும் சேர்த்து தான் பழி வாங்கியிருக்கான். என்ன சொல்ற? அவன் உங்களை என்ன பண்ணா? எங்களையும் அந்த 11 கோடி ரூபாய் கிட்ட நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். நோட்டீஸா? சத்யா, அவங்களுக்கு 11 கோடி ரூபாய் கிட்ட நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். டேய், அந்த ராஸ்கல் நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் செக் வைக்கறான்டா. அந்த பத்திரத்தை நம்ம கண்ணு முன்னாடி தானே கிழிச்சு போட்டாங்க. அப்புறம் எப்படி கேஸ் போட முடியும்? இல்ல, இதுல ஏதோ கிரிமினல் தடம் இருக்கு. அந்த நோட்டீஸை நான் பார்க்கணும். இப்ப எங்க இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு வேணாம், அப்படியே நீங்க ஜெயிலுக்கு வந்துருங்க. நாங்களும் வந்துடுறோம். ஜெயிலுக்கு நாங்க எதுக்கு வரணும்? நீங்க வாங்க சொல்றேன். டேய், என்னடா அதெல்லாம்? அவன் எப்படி நோட்டீஸ் அனுப்ப முடியும்? நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். சரியா? பாப்பலாம். டேய், நான் வரேன்டா. சரிடா. வாங்க வாங்க. ஏன் லேட்டு? ஓ, கொரியர் பாய் லேட்டா டெலிவரி கொடுத்தானா? இல்ல வர வழியில டிராபிக் அதிகமா இருந்துச்சா? 21 கோடி ரூபாய் பிரச்சனை. எப்படி ஆடி அசைஞ்சு வருவீங்க? என்ன ராஜு, ராகினி நோட்டீஸ் அனுப்புனா அதுக்கு பதில் சொல்ல கூட எப்படி லேட்டா வரீங்க? நீங்க இவ்ளோ பெரிய சோம்பேறியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. என்ன பிரகாஷ், ரொம்ப முறைக்கிறீங்க? முறைச்சா பயந்துருவோமா? அது எப்படி? சிறைத்துறை அதிகாரியை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட இருந்து போனை புடுங்கிட்டா என் கதை முடிஞ்சதுன்னு நினைப்பா? ஒரு வாசல மூடுனா 10 ஜன்னலை திறக்கிறவடானா? 10 ஜன்னலை மூடுனா அந்த செவத்தையே உடைக்கிறவனா? அந்த தைரியம் தெனாவட்டெல்லாம் இல்லனா உங்களெல்லாம் ஜெயிச்சு காட்ட முடியுமா என்ன? ஜெயில போட்டு அடங்க மாட்டேங்கிறல்ல? கம்பிக்குள்ள போட்டா நான் அடங்கிடுவேன்னு உனக்கு நினைப்பு, அப்படிதானே? நான் காயத்ரிடி. எங்க இருந்தாலும் சரி, பூமிக்கு அடியில குழி தோண்டி என்ன புதைச்சாலும் சரி, ஊத்து தண்ணி மாதிரி வெடிச்சிட்டு வெளியில வருவேன். உங்களுக்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பாத்துக்கடா ராஜு, அண்ணின்னு அலைஞ்சிய அந்த அண்ணியோட சுயரூபம் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. இப்படி எல்லாம் மனசு விட்டு பேசுற காயத்ரிய இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? நல்லா இருப்பியா நீ? எதுக்கு இப்படி அடுத்தவங்க சொத்துக்கு அலையற? உள்ள போட்டும் அடங்க மாட்டேங்கிற. எலும்ப பொறுக்க ஆளுங்க இருந்தா அவங்களுக்கு பணத்தை வீசிட்டு என்ன காரியத்தை வேணாலும் சாதிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அந்த திமிரெல்லாம் எங்க கிட்ட காட்டாத. இங்க பாரு, உன் வீர பராக்கிரமத்தையும் அப்புறம் நீ எப்படி எல்லாம் ஃப்ராட் தானே பண்ணங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க இங்க வரல.
பிரகாஷ் கண்ணு முன்னாடி தானே நீ பத்திரத்தை கிழிச்சு போட்ட அப்புறம் எப்படி ராகினிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவ? நான் 10 கோடி ரூபாய் தரணும்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன், அதை நம்பி இந்த மூஞ்சியை பார்த்தா 10 கோடி ரூபாய் வாங்கின மாதிரியா தெரியுது? நீ பைத்தியமா இல்ல இந்த நம்பி பைத்தியமா? என்கிட்ட போய் உங்க ஏமாத்த வேலை காட்டுறீங்களே, நான் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு? நீ சொன்னதெல்லாம் செஞ்சல. டேடே சோம்பேறி. என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.